ஹாய் ஹலோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற படம் ஸ்டோலன். ஹிந்தி மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியா வெளியாகி இருக்கிற ஸ்டோலன் படத்தை பத்தி பார்ப்போம். 2018 அஸ்ஸாமில் நடந்த ஒரு உண்மை கதையை தான் படமாக்கி இருப்பாங்க. இந்த கதையை பத்தி லைட்டா பார்ப்போம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல சம்பான்னு ஒரு லேடி தன்னோட 5 மாச கை குழந்தைய கையில் அணைத்தபடி பிளாட்ஃபார்ம்ல தூங்குறாங்க. அங்க ஒரு பொண்ணு அந்த குழந்தைய தூக்கிட்டு வேக வேகமா ஓடுறாங்க. அப்ப ஒருத்தர் மேல இடிச்சிடுறாங்க. அப்ப குழந்தையோட தலையில் இருந்த கேப்பு கீழே விழுது. அங்கே வந்தவர் பேர் ராமன். அவரை அந்த கேப்பை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பார்க்கிறார். என்னமோ ஏதோ அவசரம் போலிருக்கு, அதான் அந்த அம்மா வேகமா போறாங்கன்னு நினைக்கிறார். கொஞ்ச நேரத்தில் சம்பாங்கிற லேடி என் குழந்தைய காணும்னு பதட்டமாகறாங்க. இவர் கையில் கேப்பை பார்த்ததும் இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு போலீஸ்கிட்ட இவனை விசாரிக்கணும், என் குழந்தைய மீட்டு கொடுங்கன்னு கதறாங்க. ராமனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. கீழே கடந்த கேப்பை எடுத்ததை தவிர வேற எதுவும் தெரியாது. ராமனை பிக்கப் பண்ண அவர் தம்பி கௌதம் வந்திருக்கார். இவங்க 2 பேரும் அவசரமா ஒரு கல்யாணத்துக்கு போகணும். ஃப்ளைட்டு கிடைக்காதனால ட்ரெயினில் வந்திருக்கார் ராமன். அதனால ராமனை பிக்கப் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்றார் கௌதம். இந்த குழந்தைய கடத்தியதா சகோதரனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா நாங்க எதுவும் செய்யலைன்னு ப்ரூவ் பண்றாங்க. அதுக்குள்ள குழந்தை திருடர்கள் ஜாக்கிரதைன்னு வாட்ஸ்அப்ல இவங்க போட்டோவை போட்டு பரப்பி வருகிறார்கள். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கௌதம்ங்கிற கேரக்டர்ல அபிஷேக் பானர்ஜி பண்ணியிருப்பார். பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ். இப்படி ஒரு படத்தை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு ராவான படம். கரண் தேஜ்வால் இந்த படத்தோட இயக்குனர். 2023 பல விருதுகளை இந்த படம் வாங்கி குவிச்சிருக்கு. ஆனால் இப்போ 2025 தான் படம் திரைக்கு வந்திருக்கு. ஜட்ஜஸ் எல்லாம் எல்லோரும் ஜட்ஜஸால் பாராட்டப்பட்ட படம் இது. ராமன், கௌதம், சம்பா அவங்க 3 பேர் தான், கூட 2 போலீஸ்காரங்க, 5 கதாபாத்திரம் தான். பாக்கி எல்லோரையும் கூட்டமாக காட்டுவாங்க. 5 பேரும் தரமாக ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. ஒரு தரமான சம்பவம். படம் வெறும் ஒரு 1.5 மணி நேரம் தான். இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இந்த படம் பார்த்த பிறகு நார்த் இந்தியா போகிறதுக்கு